அனைவருக்கும் வணக்கம். எஸ்ஏஎஸ் ட்ரேடிங் அகாடமி யூடியூப் சேனலில் ஒரு மார்க்கெட் அப்டேட் வீடியோ பார்க்கலாம். பிட்காயின் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டே சார்ட்டில் ஒரு அப்டேட் நாம் இப்போ பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி எஸ்ஏஎஸ் ட்ரேடிங் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்கொள்ளுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வைத்துக்கொள்ளுங்க. ஓகே, ரைட். பிட்காயினோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் 64,000 ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கு. ஓகே, ரைட். இப்போ லாஸ்ட் ஒரு 4-5 நாட்கள் பார்த்தோம்னு சொன்னோமா, பிட்காயின் வந்து ஒரு மிகப்பெரிய டவுனை ஃபேஸ் பண்ணி கொண்டு இருக்கு. அதாவது மார்க்கெட் ஆல்மோஸ்ட் 82,000 இருந்து இப்போதைக்கு 61,500 வரைக்கும் வேரியஸ் ஆகியிருக்கு. இந்த சந்தர்ப்பத்தில் சுமார் $20,000 மார்க்கெட் வந்து விழுந்திருக்கு. அதே போல் 25% வந்து பிட்காயின் வந்து அதோட ப்ரைஸ்ல இருந்து விழுந்திருக்கு. ரைட், இதுக்கான காரணங்கள் நம்ம ஒரு சில காரணங்கள் பார்த்தோம்னு சொன்னால், முக்கியமாக ஒரு இண்டிகேட்டர் இந்த இடத்துல பார்க்கலாம். ஓகே, இண்டிகேட்டர் அதாவது எக்ஸ்பொனன்ஷியல் மூவிங் எவரேஜ் இண்டிகேட்டர் நாம் இந்த இடத்துல எடுத்து பார்க்கலாம். நான் இந்த அப்டேட் முழுவதுமாக பிட்காயினோட டே சார்ட் சம்பந்தமாக தான் கதைக்க போகிறேன். ஓகே, நான் லோவர் டைம் ஃப்ரேம் அதே போல் டே சார்ட்டுக்கு மேலதிகமாக இருக்கக்கூடிய ஹையர் டைம் ஃப்ரேம் பற்றி நான் கதைக்கல. டே சார்ட்டில் என்ன மாதிரியான அப்டேட் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ரைட். முக்கியமாக பிட்காயினோட இந்த டே சார்ட்டில் எக்ஸ்பொனன்ஷியல் மூவிங் எவரேஜ் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால், ஆல்ரெடி நமக்கு ஒரு டெத் க்ளோஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணிச்சு. டேட் பார்த்தீங்கன்னா 2025 நவம்பர் மாதம் 15 மார்க்கெட் பீரிஸ் ஆக போகுதுன்னு சொல்லி, அந்த சமயம் பிட்காயினோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஓல்ட் டைம் ஐ 1,26,000 ரீச் பண்ணியிருந்தாரு. ரைட், அதுக்கங்கால மார்க்கெட் வந்து இந்த டெத் க்ளோஸ் நடந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால், அதிலிருந்து மார்க்கெட் 60,000 வரைக்கும் வேரியஸ் ஆனிச்சு. ரைட், இப்போ இந்த குறிப்பிட்ட கால பகுதிக்குள்ள இந்த எக்ஸ்பொனன்ஷியல் மூவிங் எவரேஜில் இருக்கக்கூடிய இந்த ஒரேஞ்ச் கலர் வந்து 200 EMA, அதே போல இந்த ப்ளூ கலர் லைன் வந்து பார்த்தீங்கன்னா 50 EMA. ரைட், இந்த ரெண்டு லைனுமே ரொம்பவும் இம்பார்ட்டன்டான லைன் இந்த மார்க்கெட்டை பொறுத்தவரையில். ஓகே, இந்த குறிப்பிட்ட காலப்பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த 200 EMA வந்து ரொம்பவும் ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக மார்க்கெட்டில் ரியாக்ட் ஆகி கொண்டு இருக்கும். ஸோ இந்த முறையும் மார்க்கெட் 82,000 பீரிஸ் ஆகிறதுக்கு இந்த 200 EMA ஒரு முக்கிய காரணமாக இருந்திருக்கு. ஸோ மார்க்கெட் அந்த 200 EMA தான் ஒரு ரெசிஸ்டன்ஸை எடுத்து மார்க்கெட் அதில் இருந்து பீரிஸ் ஆகி கொண்டு இருக்கு. ஒரு டே சார்ட்டை பொறுத்த வரையில் இது ஒரு காரணமாக பார்க்கலாம். ஓகே, அதே சமயம் மார்க்கெட்டோட இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு அப்டேட் பார்த்தோம்னு சொன்னால், மார்க்கெட்டோட ஒரு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் நம்ம எடுக்கலாம். ஓகே, மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய லோக்களை கனெக்ட் பண்ணி நம்ம எடுத்தோம்னு சொன்னால், இந்த லோக்களை கனெக்ட் பண்ணி எடுக்கிற சந்தர்ப்பத்தில் மார்க்கெட் இந்த சப்போர்ட்டை டவுன் சைட் பிரேக் பண்ணி அங்கேருந்து மார்க்கெட் வந்து விழுந்திருக்கு. இப்படி மார்க்கெட் பிரேக் பண்ணக்குள்ள இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா 71,300 ட்ரேட் ஆகின பிட்காயின் ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு 10,000 வந்து பேரிஸ் ஆகி இருக்கு. ஆகவே ஒரு மார்க்கெட்டில் நம்ம ட்ரேட் பண்ணும் பொழுது அந்த கொயினோட இருக்கக்கூடிய முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்களை நாம் தெரிந்து வைத்து கொண்டால் கண்டிப்பாக ஒரு மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டை ஈஸியாக நமக்கு ப்ரிடிக்ட் பண்ணலாம். ஆகவே இதெல்லாம் பாஸ்ட் டேட்டா நடந்து முடிந்த விடயங்களை பற்றி நம்ம பார்த்தோம். ஓகே, இனி இதுக்கங்கால பிட்காயின் அடுத்த கட்டம் என்னென்ன மாதிரியான விடயங்கள் நடக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னு சொன்னால், முக்கியமா ஓகே, நான் இதை கொஞ்சம் ரிமூவ் பண்ணி கொள்றேன். ரைட், ஓகே. இப்போ கரண்டாக இருக்கக்கூடிய இந்த 63,600 இப்போ இருக்கக்கூடிய ப்ரைஸில் நம்ம பார்க்குற நேரம் ஒரு முக்கியமான சப்போர்ட் லைன்களை நமக்கு ஏறிக்கொள்ள முடியும். ஓகே, அதாவது பிட்காயின் இருக்கக்கூடிய இப்படியான ஒரு சப்போர்ட் லைன்கள் எடுத்தோம்னு சொன்னோம்னா நமக்கு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ஒன்று ஏறிக்கொள்ள முடியும். இந்த லோவையும் நம்ம கனெக்ட் பண்ணக்கூடிய சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னா இப்படியான ஒரு சப்போர்ட் ஒன்று ட்ரெண்ட் லைன் ஒன்று நமக்கு கிடைக்குது. ஓகே, இப்போ கரண்டாக இருக்கக்கூடிய மார்க்கெட்டோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இந்த லோவையும் கனெக்ட் பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லைனில் தான் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகி கொண்டு இருக்காரு. ஒருவேளை இந்த டே சார்ட்டை பொறுத்தவரையில் இந்த சப்போர்ட் இன்றைக்கான இந்த டே கேண்டில் வந்து இந்த லைனை டவுன் சைட் பொடி க்ளோஸ் பண்ணாமல் இந்த
ட்ரெண்ட் லைனுக்கு மேலேயே பாடி க்ளோஸ் பண்ணி அங்கேருந்து அப் சைட் மூவ் ஆகணுச்சுன்னு சொன்னால் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ரிவர்சல் ஆக போகுதுன்னு அர்த்தம். அதாவது இதில் லோ இந்த 61,500க்கு கீழே மார்க்கெட் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இந்த இடத்துல இருந்து அப் சைட் மார்க்கெட் வந்து பவுன்ஸ் ஆக போகுதுன்ற அர்த்தம். இதுக்கு மேலே பாடி க்ளோஸ் பண்ணணுச்சுன்னு சொன்னால், அப்படி இல்லாம இந்த ட்ரெண்ட் லைனை மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைட் பாடி க்ளோஸ் பண்ணுச்சுன்னு சொன்னா, ஓகே, டவுன் சைட் பாடி க்ளோஸ் பண்ணுச்சுன்னு சொன்னா டெஃபினட்டா மார்க்கெட் வந்து பியரிஸ் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஓகே, இதை பாடி க்ளோஸ் பண்ணுச்சுன்னு சொன்னா இதுக்கு அங்கால மார்க்கெட் இன்னும் டவுன் சைட் மூவ் ஆக போகுது. அதாவது 60,000க்கும் கீழே மார்க்கெட் போறதுக்கான அதிகளவான வாய்ப்பு இருக்கு. ஓகே, ரைட். இப்போ மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து அப் ஆகிறதுக்கான ஒரு வழியையும் பார்க்குறோம், இந்த இடத்துல இருந்து டவுன் ஆகிறதுக்கான ஒரு முக்கியமான புள்ளியா இதை பார்க்குறோம். ரைட், மார்க்கெட் அப் ஆகுறதுன்னு சொன்னா என்னென்ன மாதிரி விடயங்கள் நடக்கும்னு சொல்லி முதலாவது பார்த்துட்டு இந்த ஏரியாவை டவுன் எடுத்துச்சுன்னு சொன்னா அடுத்த கட்டம் என்ன ஆக போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, ரைட். முதலாவது இந்த ஏரியாவில இருந்து மார்க்கெட் அப் ஆகணுச்சுன்னு சொன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் நோக்கி மார்க்கெட் வந்து மூவ் ஆக போகுது. இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்ல இருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் நோக்கி மார்க்கெட் வந்து மூவ் ஆகிறதுக்கான அதிகளவான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்படியான ஒரு ரெசிஸ்டன்ஸ் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில், ஓகே, இப்படியான ஐயை கனெக்ட் பண்ணி எடுக்கிற நேரம் நமக்கு ட்ரெண்ட் லைன் ஒன்று கீறதுக்கு 2 லைன் கிடைத்தால் தாராளமாக போதுமானது. அந்த அடிப்படையில் இந்த ரெசிஸ்டன்ஸ் படி பார்க்கும் பொழுது மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து அப் சைட் மூவ் ஆகணுச்சுன்னு சொன்னால் டெஃபினட்டாக இந்த ட்ரெண்ட் லைன் நோக்கி மார்க்கெட் வந்து மூவ் ஆகும். இது வந்து ஒரு டே சார்ட் என்கிறதால இதெல்லாம் இன்றைக்கு நாளைக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இதுக்கான அந்த நாள் மார்க்கெட் ஸ்மூத்தாக இந்த இடத்துல இருந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் நோக்கி போகலாம். அப்படி போனுச்சுன்னு சொன்னால் பிட்காயினோட ப்ரைஸ் வந்து, அதாவது இந்த இப்ப கீழே இருக்கக்கூடிய இந்த சார்ட் படி மார்க்கெட் அகைன் ஒரு 75,000 இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் இந்த லைனுக்குள்ள ஏதோ ஒரு ஏரியாவில் மார்க்கெட் வந்து ரீச் பண்ணலாம். இதுக்கங்காலையும் பிடிசி அப் ஆகணும் என்று சொன்னா இந்த ட்ரெண்ட் லைன் அப் சைட் பிரேக் பண்ணப்படணும். அப்படி அப் சைட் பிரேக் பண்ணப்பட்டால் மட்டும்தான் மார்க்கெட் இங்கிருந்து ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட்டை மார்க்கெட்ல ஒரு நமக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இப்போதைக்கு இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் இது. ரைட், இரண்டாவது கட்டம் மார்க்கெட் ஒருவேளை இந்த இடத்துல இருந்து டவுன் சைட் பிரேக் ஆகணுச்சுன்னா என்ன நடக்க போகுது, அடுத்த கட்டம் மார்க்கெட் எங்க மூவ் ஆக போகுது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னோமா அடுத்த சப்போர்ட் நம்ம எடுக்கணும். மார்க்கெட்ல அடுத்த சப்போர்ட் நமக்கு ஈஸியாக எடுக்கக்கூடியதா இருக்கும். பிட்காயினோட ஆரம்ப கட்ட லோக்களை கனெக்ட் பண்ணி எடுத்தோம்னு சொன்னோமா நமக்கு இன்னும் ஒரு சப்போர்ட் லைன் உண்டு, ட்ரெண்ட் லைன் உண்டு, ஈஸியாக கீறக்கூடியதா இருக்கு மார்க்கெட்ல. ஓகே, இந்த லைனை பார்த்தீங்கன்னா இங்கால இருக்கக்கூடிய சப்போர்ட் லைன்கள் நம்ம கீறும் பொழுது நமக்கு இன்னும் ஒரு சப்போர்ட் எடுக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த லைனை நான் கொஞ்சம் கலர் சேஞ்ச் பண்ணிக்கொள்கிறேன், ஒரு ஆரஞ்சு கலர் போட்டுக்கொள்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த 2 சப்போர்ட்டையும் நீங்கள் இப்போ பார்க்கக்கூடியதாக இருக்கும். மார்க்கெட் இந்த ஒயிட் கலர் சப்போர்ட்டை டவுன் சைட் பாடி க்ளோஸ் பண்ணுச்சுன்னு சொன்னால் அடுத்த கட்டம் மார்க்கெட் இந்த ஒரேஞ்ச் கலர் லைனை நோக்கி வரும். இந்த சப்போர்ட் எப்படி எடுக்கப்பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியும். மார்க்கெட்டோட ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய லோவை நீங்கள் கனெக்ட் பண்ணுனீங்கன்னு சொன்னால் அந்த லைனை உங்களுக்கு ஈஸியாக எடுத்துக்கொள்ள முடியும். ஓகே, இப்போ இந்த லைன் படி பார்க்கும் பொழுது மார்க்கெட் இந்த 61,500 ஆல்ரெடி ஒரு லோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு இப்போ கரண்ட்டாக. அதை டவுன் சைட் பிரேக் பண்ணி வந்துச்சுன்னு சொன்னால் மார்க்கெட் டெஃபினட்டாக இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் படி 58,600 என்ற ஏரியாவை நோக்கி மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஏரியாவுக்கு மார்க்கெட் வரணும் என்று சொன்னால் இந்த ட்ரெண்ட் லைனை டவுன் சைட் பிரேக் பண்ணணும். ஓகே, இதில் கவனமாக இருக்கணும். பிரேக் பண்ண அடுத்த கட்டம் மார்க்கெட் 58,000 இந்த ஏரியாவை நோக்கி மார்க்கெட் வந்து வர்றதுக்கு அதிகளவான வாய்ப்பு இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் படி இந்த ஏரியாவையும் மார்க்கெட் பிரேக் பண்ணி டவுன் சைட், இந்த ஏரியாவையும் டவுன் சைட் பிரேக் பண்ணுச்சுன்னா அடுத்த கட்ட மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் எங்க இருக்கும், பிட்காயின் அடுத்து எங்க போகுது. காரணம் மார்க்கெட் இப்போ லாஸ்டா ஒரு 2 வீக்ஸ்க்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னா 82ல இருந்து 62 வரைக்கும் ஒரு $20,000 பீரிஸ் ஆகியிருக்கு. ஆகவே இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த ஏரியாவும் டவுன் சைட் பிரேக் பண்ணப்பட்டுச்சுன்னு சொன்னா மார்க்கெட்டோட அடுத்த மூவ்மெண்ட் நாம பார்க்கணும். பார்த்தீங்கன்னு சொன்னா நமக்கு அடுத்த ஒரு சப்போர்ட் லைன் எடுக்க வேண்டி வரும். நம்ம டே சார்ட்டை பொறுத்தவரையில் நமக்கு இன்னும் ஒரு ஒரிசோண்டலான ஒரு சப்போர்ட் ஒன்று நமக்கு எடுக்கலாம். ஸோ நான் அந்த லைனையும் இந்த இடத்துல உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இந்த ஆரஞ்சு கலர் லைனை மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சுன்னு சொன்னால் அடுத்த கட்ட மார்க்கெட் எங்கே மூவ் ஆகலாம் அப்படின்னு சொல்லி
பார்த்தோம்னு சொன்னா இந்த இடத்துல பாருங்க இப்படியான ஒரு சப்போர்ட் லைன் நமக்கு எடுக்கக்கூடியதா இருக்கு. ஸோ இதை நான் எல்லோ கலர்ல இந்த சப்போர்ட் லைனை போட்டுக்கொள்றேன். ரைட், இதன்படி பார்க்கும் பொழுது பாருங்க இப்படியான ஒரு ஐ, ஓகே, அதே போல இந்த இடத்துல ஒரு ஐ பாருங்க. மார்க்கெட் இந்த இடத்துல உங்களுக்கு பார்க்கும் பொழுது ஒரு இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் கிரியேட் பண்ணி அதோட நெக்லைன் அப்சைட் பிரேக் பண்ணி மார்க்கெட் ஒரு ரீடெஸ்ட் எடுத்து மார்க்கெட் அப் ஆகியிருக்கு. ஸோ இது வந்து இப்போ நடந்த விடயங்கள் எல்லாம் 2024 ஆண்டு, அதே போல் 2022 ஆண்டு காலப்பகுதியில் மார்க்கெட் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாக்கள் இந்த ஏரியா. ஓகே, ஒரு இன்வெஸ்ட் ஹெட் அண்ட் ஷோல்டரோட நெக்லைன் பிரேக் பண்ணி ஒரு ரீடெஸ்ட் பண்ணி மார்க்கெட் அப் சைட் மூவ் ஆகி போனுச்சு. ஸோ எகெயின் மார்க்கெட் வந்துச்சுன்னு சொன்னா இந்த நெக்லைனை நோக்கி மார்க்கெட் எகெயின் வாரத்துக்கு அதிகளவான வாய்ப்பு இருக்கு. விலகுதா? இப்போ ஒரு மார்க்கெட் ஒரு இடத்துல இருந்து இன்வெஸ்ட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பிரேக் பண்ணி மேலே போனுச்சுன்னா எகெயின் இந்த இந்த சப்போர்ட்டை நோக்கி மார்க்கெட் வந்து கண்டிப்பாக வாரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஆகவே இந்த ஆரஞ்சு கலர் லைன் மார்க்கெட் பிரேக் பண்ணப்பட்டுச்சுன்னு சொன்னா ஓகே, இந்த இடத்துல இருக்கக்கூடிய 58,000, ஓகே, 57,000 அந்த ஏரியாவில இருந்து மார்க்கெட் டவுன் சைட் பிரேக் பண்ணப்பட்டுச்சுன்னு சொன்னா அடுத்த கட்டமாக மார்க்கெட் இந்த எல்லோ கலர் லைனை நோக்கி வருவார். அப்படியான சந்தர்ப்பத்தில் பிட்காயினோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாம ஒரு 50,000 அல்லது ஒரு 49,000 வரைக்குமே எதிர்பார்க்கலாம். காரணம் ஆரம்பத்தில் பாருங்க இந்த இடத்துல மார்க்கெட் வந்து 2024 ஜூலை மாதத்தில் ஒரு மிகப்பெரிய வீக் கொண்டு கொடுத்து டவுன் சைடு இருக்கக்கூடிய லிக்விடிட்டி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி மார்க்கெட் அப் சைடு மூவ் ஆனிச்சு. ஆகவே இதே போல ஒரு விடயம் இந்த முறையும் இந்த இடத்துல நடக்கிறதுக்கான அதிகளவான வாய்ப்பு இருக்கலாம். ஸோ இப்படியான சந்தர்ப்பங்கள் நமக்கு வரப்போகுதுன்னு சொல்லி இந்த ஒயிட் கலர் சப்போர்ட்டையும் இந்த ஆரஞ்சு கலர் சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணும் பொழுது நாம ப்ரெடிக்ட் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ அது அந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் நம்மளுடைய ட்ரேட் லாங் பொசிஷன் ஓப்பன் பண்ணியிருந்தோமா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே, ஒரு தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு லொஸ்டில் இருந்தால் அந்த ட்ரேடெல்லாம் நீங்கள் ட்ரேட்லேருந்து வெளியில் வரணும். அப்படியான விடயங்களை கண்டிப்பாக செய்யணும். ஓகே, ரைட், அதையும் பார்த்து கொள்ளுங்க. ரைட், அப்போ இப்படியான சந்தர்ப்பங்களில் மார்க்கெட் பீரிஸ் எடுத்துச்சுன்னு சொன்னால் ஒரு 50,700, அதாவது 49,000 வரைக்கும் கூட மார்க்கெட் வர்றதுக்கான அதிகளவான வாய்ப்பு இருக்கு. ஸோ இதெல்லாம் இப்போதைக்கு இருக்கக்கூடிய ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டுகளை வைத்து நான் இந்த அப்டேட்டை கதைச்சிருக்கேன். ஓகே, ரைட், இதே ட்ரெண்ட் லைன் இப்படி வைத்துக்கொண்டு முக்கியமாக அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு எஸ்எம்சி படி பார்க்கும் பொழுதும் இதே கன்ஃபர்மேஷன் நமக்கு எடுக்கக்கூடியதாக இருக்கு. நான் எஸ்எம்சி படி அடுத்த ஒரு விடயம் அப்டேட் பார்த்தோம்னு சொன்னால் இப்போ கரண்டாக இருக்கக்கூடிய ஏரியாக்களை ரைட், இப்போ ஆல்ரெடி மார்க்கெட் உங்களுக்கு தெரியும் 2025 ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் மார்க்கெட் 60,000 நோக்கி வந்துச்சு, ஒரு லோவை கிரியேட் பண்ணியிருந்துச்சு. ஸோ எகெயின் அங்கேருந்து 82க்கு போய் இப்போ எகெயின் பார்த்தீங்கன்னா இந்த 60,000 நோக்கி மார்க்கெட் வந்து கொண்டிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி பார்க்கும் பொழுது இதுக்கு ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஒரு ஓர்டர் பிளாக் உங்களுக்கு தெரியும், இம்பேலன்ஸோட இருக்கக்கூடிய ஒரு ஓர்டர் பிளாக் நம்ம எடுத்து பார்த்தோம்னு சொன்னோமா இந்த ஏரியாக்களில் இன்னும் ஒரு ஆக்டிவான ஒரு ஓர்டர் பிளாக் இந்த இடத்துல இருக்குது. அந்த ஓர்டர் பிளாக் நான் உங்களுக்கு ஃபைன் பண்ணி காட்டுறேன். ஸோ நீங்கள் இந்த ஏரியாவை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த ஓர்டர் பிளாக்கை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். நான் ஜூம் பண்ணி காட்டுறேன்னு பாருங்க. ரைட், ஸோ இதில் இருக்கக்கூடிய நான் இம்பேலன்ஸ் சம்மந்தமாக கொஞ்சம் கதைக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல இம்பேலன்ஸ் இந்த ஓட பிளாக் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிட்டிகேட் ஆகி முடிஞ்சிட்டு, அதே போல் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஓட பிளாக் இதுவும் மிட்டிகேட் ஆகிட்டு. ஓகே, இப்போ இதுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆக்டிவான ஒரு ஓட பிளாக் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு ஓட பிளாக் நமக்கு எடுக்கலாம். ஸோ இந்த ஒரு மார்னிங் ஸ்டாரில் இருக்கக்கூடிய இந்த கெடலை நான் ஐடென்டிஃபை பண்ணுறேன். ஓட பிளாக் இந்த இடத்துல எடுத்தேன்னு சொன்னால் ஓகே, இந்த ஓட பிளாக்கோட மார்க்கெட் ஆல்ரெடி ரியாக்ட் ஆகியிருக்கு ஒரு தடவை. அதாவது மார்க்கெட் 60,000 முதல் தடவை ரீச் பண்ற நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த பாருங்க. ரைட், இந்த ஏரியா உங்களுக்கு பார்த்தா விளங்கியிருக்கும். மார்க்கெட் ஆல்ரெடி இந்த ஓர்டர் பிளாக்குக்கு ரியாக்ட் ஆகி மார்க்கெட் வந்து அப்சைட் மூவ் ஆகி இருக்கு. ஒரு தடவை இந்த ஓர்டர் பிளாக் வந்து ஒரு ஆக்டிவா இந்த இடத்துல வந்து பவுன்ஸ் ஆகி மார்க்கெட் அப் ஆகியிருக்கு. அதே சந்தர்ப்பம் பார்த்தீங்கன்னா இரண்டாவது முறையும் மார்க்கெட் இந்த ஓர்டர் பிளாக் கிட்ட டச் பண்ணியிருக்காரு இப்போதைக்கு. ஸோ இந்த எஸ்எம்சி படி பார்க்கும் பொழுதும் நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்குது. அதாவது ட்ரெண்ட் லைன்ல இருக்கக்கூடிய ஒரு சப்போர்ட் அதுக்கு ஈக்குவலா ஒரு எஸ்எம்சி படியும் நமக்கு இன்னும் ஒரு சப்போர்ட், ஓகே, ஒரு ஓர்டர் பிளாக் சப்போர்ட்டா இந்த இடத்துல ஒரு புல்லிஷ் ஓர்டர் பிளாக் நமக்கு கிடைச்சிருக்கு. ஆகவே இது ரெண்டும் ஒரு சேம் பாயிண்ட்ல இருக்கிறதால மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து பவுன்ஸ் ஆகிறதுக்கு அதிகளவான வாய்ப்பு இருக்கு.
விளங்குதா? ஒரு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட், அதே போல எஸ்எம்சி படி பார்க்கும் பொழுது ஒரு ஓட பிளாக்கும் இந்த இடத்துல இருக்கிறதா நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன். அந்த ஓட பிளாக் உங்களுக்கு பார்த்தால் விளங்கும். ஓகே, ஆல்ரெடி இந்த இடத்துல அந்த ஓட பிளாக் பாருங்க ரியாக்ட் ஆகியிருக்கு. அதே போல இந்த முறையும் ஓட பிளாக்ல மார்க்கெட் டச் பண்ணி தான் அப்சைட் மூவ் ஆகியிருக்கு. இந்த ஒயிட் கலர் ட்ரெண்ட் லைனையும் உங்களுக்கு பார்த்தால் விளங்கும். ஒரு சப்போர்ட் ட்ரெண்ட் லைனாகவும் எஸ்எம்சி படி இருக்கக்கூடிய ஒரு ஓட பிளாக்கும் ஒரு இடத்துல சேமா இருக்கக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா அதிகளவான பவர், அதிகளவான பையர்ஸ் டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு ஏரியாவா இருக்கும். ஆகவே இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் பவுன்ஸ் ஆகிறது கொஞ்சம் கன்ஃபார்மா இருக்கலாம். இருந்தாலும் மார்க்கெட் ஒருவேளை இந்த ட்ரெண்ட் லைனையும் இந்த ஓட பிளாக்கையும் டவுன் சைட் பிரேக் பண்ணுச்சுன்னு சொன்னால் நான் சொன்னதை போல ஆரம்பத்தில் நடந்த விடயங்களை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. இங்கே இருக்கக்கூடிய ஓட பிளாக்கையும் ஃபைன் பண்ணி பாருங்க. ஓகே ரைட். இந்த இடத்துல இன்னும் ஒரு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் இருக்கு, நான் அதையும் இந்த இடத்துல மென்ஷன் பண்றேன். ஓகே, அதையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு சில ஐடியாஸ் எடுக்க முடியும். மார்க்கெட்டோட இப்படியான ஒரு ட்ரெண்ட் லைன் நமக்கு எடுக்கலாம். ஓகே, இந்த பாருங்க. ஸோ ஆரம்பத்தில் இருந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், அதே போல ரெசிஸ்டன்ஸ். ஓகே, இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு இந்த இடத்துல மார்க்கெட் ஆல்ரெடி சப்போர்ட்டை ரியாக்ட் பண்ணியிருந்துச்சு. ஓகே பாருங்க, ஒரு ஓட பிளாக், இந்த ட்ரெண்ட் லைன். ஓகே, இந்த ட்ரெண்ட் லைன் நம்ம லாஸ்ட் ஆக்கி இருந்தது இப்போ ரீசெண்டாக. இந்த ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா இதோட சப்போர்ட் மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து அப் ஆகி தான் எகெயின் மார்க்கெட் இந்த இடத்துல மூவ் ஆகி கொண்டு இருக்கு. ஆகவே இந்த லைனை நான் கொஞ்சம் கிரீன்ல போட்டுக்கொள்றேன். ஓகே ரைட். இப்போ இந்த லைனை கொஞ்சம் நம்ம இப்படி நீட்டினோம்னு சொன்னா இதுவும் ஒரு சப்போர்ட்டா எகெயின் ரியாக்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்படியான ட்ரெண்ட் லைன்களை கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஸோ இந்த ஏரியா அப்படின்னு பார்க்கும் பொழுது எக்ஸாம்பிள் பாருங்க, ஒரு 62,600 இருந்து 57,000 வரைக்கும். ஓகே, ஒரு $5,500 டிஃபரெண்ட் இருக்கு. இந்த ஏரியா வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சப்போர்ட் நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவா இருக்கு. ஆகவே இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் பவுன்ஸ் ஆகணும். ஒருவேளை இந்த ஏரியா டவுன் சைட் பிரேக் பண்ணப்பட்டுச்சுன்னு சொன்னா செல்லர்ஸ் அதிகளவா மார்க்கெட்ல டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆகவே ஈஸியா மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகளவாகவே இருக்கு. ஆக இப்படியான சந்தர்ப்பங்கள்ல ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க வந்து ட்ரேட் பண்ணணும். அதிகளவான லாங் பொசிஷன் போறதை விட ஷார்ட் பொசிஷன் நீங்க ஓபன் பண்றது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். என்னதான் நீங்க ட்ரேட் பொசிஷன் ஓபன் பண்ணாலும் உங்களுடைய நாலேஜை யூஸ் பண்ணி நீங்க மார்க்கெட்ல அனலைஸ் பண்ணி ட்ரேட எடுக்கணும். அதுதான் நல்ல விஷயமா இருக்கும். ஓகே ரைட். எஸ்எம்சி படி பார்க்கும் பொழுது இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஒரு டே சார்ட்ல மார்க்கெட் எஸ்எம்சி இந்த ஓட பிளாக்ல இருந்து இப்போ அப்பாகணுச்சுன்னு சொன்னா மார்க்கெட் எது வரைக்கும் அப்பாகலாம் அப்படின்னு பார்க்குற சந்தர்ப்பத்தில் இந்த இடத்துல அதிகளவான இம்பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவா இருக்கு. ஆகவே டாப்ல இருக்கக்கூடிய ஒரு ஓட பிளாக், ஓகே, இந்த ஓட பிளாக் நோக்கி மார்க்கெட் மூவ் ஆகுறதுக்கு அதிகளவான வாய்ப்பு இருக்கு. அப்படியான சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா பிடிசி இப்போ இருக்கக்கூடிய இந்த பிரைஸ்ல இருந்து இந்த ஓட பிளாக் இந்த ட்ரெண்ட் லைன் ரெண்டும் கனெக்ட் ஆகக்கூடிய பாயிண்ட் இந்த ஏரியாவா இருக்கு. ஆகவே மார்க்கெட் ஒருவேளை 73,900 அதாவது 74,000 வரைக்கும் மார்க்கெட் வந்து அப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த குறிப்பிட்ட ஏரியாக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னா டே சார்ட்டை பொறுத்த வரையில இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஓட பிளாக்கும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஓட பிளாக்கும் இருக்கு. ஆகவே மார்க்கெட் ஈஸியா இந்த ஏரியாவை ரீச் பண்றதுக்கு வாய்ப்பு அதிகளவாகவே இருக்கு. ஆகவே இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் அப் ஆகணும்னு சொன்னா இந்த ட்ரெண்ட் லைனையும் இந்த ஓட பிளாக்கும் அப் சைட் பிரேக் ஆகணும். அதே சமயம் இந்த இஎம்ஏ, ஓகே, நான் ஆரம்பத்தில் கதைச்ச இஎம்ஏ இருக்கு தானே, இந்த இஎம்ஏயோட ரெசிஸ்டன்ஸ் 200 இஎம்ஏ ஒருவேளை இந்த இடத்துக்கு மார்க்கெட் வரலாம். ஆகவே இது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக இருக்கும் மார்க்கெட் அப் ஆகிறதுக்கு. ஓகே, ஸோ இந்த மார்க்கெட் அப்டேட்டில் இது வரைக்கும் நான் ட்ரெண்ட் லைன் அதே போல் எஸ்எம்சி இண்டிகேட்டர்ஸ் எட் பண்ணி நான் வந்து கதைச்சிருக்கேன். இன்னும் ஒரு முக்கியமான விடயம் இருக்கு, அதாவது ஃபிபனாக்கி ரீட்ரேஸ்மெண்ட் படி மார்க்கெட்டோட ஒரு அப்டேட் பார்த்தோம்னு சொன்னோமா, லாஸ்டா மார்க்கெட்டோட ஒரு லோ பாயிண்ட், ஓகே, அது 15,000ல இருந்து 1,26,000 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஏரியாவுக்கு நம்ம ஃபிபனாக்கி ரீட்ரேஸ்மெண்ட் ஏதோ போட்டோம்னு சொன்னால் உங்களுக்கு இந்த இடத்துல பார்க்கலாம் 0.5 அதே போல் 0.618ஓட அந்த ரேஷியோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கரண்டாக இருக்கக்கூடிய மார்க்கெட்டும் இந்த 0.618
அந்த ஏரியா தான் பாருங்க 57,858 என்ற ஏரியா வந்து ஒரு கோல்டன் ரேஷியோ இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டா இருக்கு. நான் ஆரம்பத்திலே சொன்னது போல இந்த ஏரியா ஒரு $5,000 இருக்கக்கூடிய இந்த ஏரியா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அதிகளவான பையஸ் டாமினன்ட் பண்ணக்கூடிய அதிகளவான சப்போர்ட் நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஏரியாவா இருக்கு. ஆகவே இதை டவுன் சைட் பிரேக் பண்றதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இதெல்லாம் நம்ம டெக்னிக்கல் படி பார்த்து கொண்டிருக்கோம். என்னதான் நம்ம டெக்னிக்கல் படி பார்த்தாலும் ஒருவேளை ஃபண்டமெண்டல் பக்கம் ஏதாவது ஒரு நெகட்டிவான நியூஸ் அப்படி ஏதாவது வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் இதையெல்லாம் ஈஸியாக மார்க்கெட் வந்து டவுன் சைட் பிரேக் பண்ணிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படியோ டெக்னிக்கல் படி பார்க்கும் பொழுது இந்த ஏரியா அதிகளவு பையஸ் டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு ஏரியாவாகவும் இந்த இடத்துல இந்த மார்க்கெட் ஈஸியாக அப்சைட் மூவ் ஆகுறதுக்கான அதிகளவான வாய்ப்பும் இருக்கு. ஆகவே இந்த அப்டேட் பிட்காயினோட டே சார்ட் சம்பந்தமான ஒரு அப்டேட்டா பார்த்திருக்கோம். ஆகவே அடுத்தடுத்த அப்டேட்டுகள்ல நான் வந்து பிட்காயின் அதே போல யூஎஸ்டிடி டாமினன்ஸ் பிட்காயின் டாமினன்ஸ் அதுகளை ஆட் பண்ணி நாம வேறொரு அப்டேட் பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். மறக்காம எஸ்எஸ் ட்ரேடிங் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு சொன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஓகே.